ஹலோ சார், கேக்குதா? சார், நீங்க பேசுறது கேட்கல. சார், எனக்கு நல்லா கேக்குது. நீங்க சிக்னல் வர இடமா வந்து பேசுங்க. தடங்களுக்கு வருந்துகிறோம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆலோசனை ஆண்டவர் வித் மீ உங்கள் ஆர்ஜே ஆறுமுகம். நம்ம அடுத்த காலருக்கு போகலாம். ஹலோ, வணக்கம் சார். நான் உங்கள் ஆர்ஜே ஆறுமுகம். உங்கள் பெயர் மற்றும் நீங்கள் எங்கிருந்து பேசுகிறீர்கள்? ஜி, பேர்ல என்ன ஜி இருக்கு? அப்போ ஸ்ட்ரெயிட்டாக டாபிக் குள்ளே போகலாம். உங்கள் வாழ்க்கையில் இருக்க சிக்கல், சங்கடம் அதை பற்றிலாம் சொன்னீங்கன்னா அதுக்கு என்னால் முடிஞ்ச ஆலோசனையை நான் தருவேன். அதெல்லாம் பத்தி பேசணும்னா நிறைய பேசலாம் ஜி. என்னோட வாழ்க்கையில நிறைய சங்கடம் இருக்கு. இப்போ நான் ஒரு கால் சென்டர்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். அந்த வேலையும் ஒரு மாதிரி போகுது. ஏதாவது தொழில் சொல்லி சம்பாதிக்கலான்னு பார்த்தா அதுக்கும் ஒன்றும் வழி இல்லை. உங்கள் ஷோஸ் நான் கேட்டிருக்கேன் ப்ரோ. நைட் டைமில் நல்லா பண்ணுறீங்க. தேங்க்ஸ் ப்ரோ. உங்கள் சேனலில் எதுவும் ஷோஸ் ஓப்பனிங்ஸ் இருந்தால் சஜஸ்ட் பண்ணுறீங்களா? அப்படியே உங்கள் கம்பெனியில் எதுவும் பெட்டர் பே இருந்தால். இப்போ நீங்கள் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி ஷோஸா? இப்போ பண்ணுற மாதிரி இருந்தாலும் ஓகே தான் ப்ரோ, இல்லை நியூ ஐடியானாலும் பண்ணலாம் ப்ரோ. இப்போ நீங்கள் பண்ணுற ஷோஸ் கொஞ்சம் கிரிஞ்சாக தோணலையா? என்ன சொல்கிறீங்க? கிரிஞ்சா? கிரிஞ்சுனா அப்படி இல்லை, இந்த கருத்தாக பேசுகிற மாதிரி உங்கள் ஷோஸில் பேசுகிறீங்களே, இப்போது அதெல்லாம் நார்மலாக எல்லோரும் பண்ணுறாங்க. இப்போலாம் என் கம்பெனி ஆடிஷன்லேயும் இந்த மாதிரி பண்ணுறாங்க எல்லோரும். நீங்கள் நடத்துகிற ஷோ மாதிரி தான் எல்லாம் நடக்குது. பார்க்கலாம். ஜி 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 ஓகே தானே ஜி? கரெக்டு தான் ஜி, சொல்லுங்கள். அதான் ஜி, இப்போ நான் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணலான்னு தான் ஜி பிளான் பண்ணுறேன். அதுக்காக நானும் என்னோட வீட்டில் அப்புறம் சொந்தக்காரங்கிட்டலாம் நிறைய கேட்டு பார்த்துட்டேன் ஜி. பிஸ்னஸ் பண்ணால் நல்ல ஃப்யூச்சர் இருக்குன்ற பொறாமையிலேயே சொந்தக்காரெல்லாம் விட மாட்டான் ஜி. அப்புறம் என்ன ஜி இவனுங்கிட்டலாம்? வாங்க வாங்க ஆண்டவரே, என்ன இந்த பக்கம்லாம் புதுசாக வரமாட்டீங்களே? இல்லை சார், அது வந்து தெரியும் ஷோ எக்ஸ்டெண்ட் பண்ண சொல்லி கேட்டிருக்கீங்க அதானே சார்? அது இல்லை சார். நீங்கள் சொல்லலனாலும் எனக்கு உங்களை பற்றி நல்லாவே தெரியும் சார். இப்போ தான்ப்பா மேல் இடத்துல பேசிட்டு வந்திருக்கேன். உன்னை பற்றி நிறைய டாக்ஸ் போயிட்டுருக்கே. மேல் இடத்துல ஆண்டவர் எப்போ வருவார், எப்போ மேலே வருவார் பாரு, கேட்டுக்கிட்டே இருக்கேன். ஐயோ டேய், இது உன் கண்ணிலே தெரில. ஷோஸ்லாம் வைடன் பண்ணிட்டாங்க, ஸ்பான்சர்ஷிப்லாம் இன்க்ரீஸ் ஆகுது. இனிமேல் இன்க்ரிமெண்ட்டு, ப்ரமோஷனு, அது இது, அப்புறம் மேலே 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 போய்கிட்டே இருப்பீங்க. அப்புறம் என்ன பார்ட்டியில் ஏதோ ஆண்டவரே? அதான் ஜி, இப்படி தான் ஜி போயிட்டு இருக்கு. இப்போ காசுக்கு தான் ஜி என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஓகே ஜி, நீங்கள் ஏன் இந்த பேங்க்லலாம் போய் லோனுக்கு ட்ரை பண்ணக்கூடாது? இப்போ தான் பேங்க்காரன் கூப்பிட்டு லோன் தரானே. ஐயோ ஜி, அதையும் எல்லாம் ட்ரை பண்ணிட்டேன் ஜி. இந்த பேங்க்காரனுங்களாம் அது என்னன்னு தெரில ஜி. நம்ம மூஞ்சியை பார்த்தாலே இந்த மேனேஜருக்குலாம் என்ன தோணுதுன்னு தெரில. டாக்குமெண்ட்டுன்றான், ரூல்ஸுன்றான். என்ன ஜி அதெல்லாம்? நம்மளே வேலை பிடிக்காம இங்கே வந்துகிட்டு இருக்கோம் ஜி. அதில் ஒரு தொழில் பண்ணலான்னு ஆரம்பித்தா அதுலேயே இவனுங்க விட மாட்டுறானுங்க ஜி. மனதில் குழப்பம், சபலம், சஞ்சலம், ஆசை அதிகரிக்கும் பொழுது மனதை ஒருநிலைப்படுத்த மூச்சுக்காற்றை கூர்ந்து கவனிக்கவும். மனம் நிதானத்திற்கு வந்தவுடன் குழப்பத்திற்கான விடை கிடைக்கும். அதான் ஜி, எனக்கு ஒரு நல்ல தெளிவு வேணும் ஜி இந்த விஷயத்தில். அதாவது வாழ்க்கையில் குழப்பம் வர்றது சகஜம்தான். குழப்பம் வரும்போது நம்ம கவனம் சிதறும். கவனமெல்லாம் நம்ம வார்த்தைகள், உடல் மொழி, செயல் இதிலெல்லாம் கவனம் போகும். கவனம் போக போக கவன சிதறல்களும் அதிகமாகுது. இதெல்லாம் சேர்ந்து குழப்பத்துக்கு மேலே குழப்பம் தரும். குழப்பத்துக்கு மேலே குழப்பம் மனசை தெளிவாகவே இருக்க விடாது. ஜி கரெக்டாக சொன்னீங்க ஜி. மேலே சொல்லுங்க ஜி, மேலே சொல்லுங்க ஜி. ஆனால் அந்த குழப்பம் தீரணும்னா கொஞ்சம் டைம் கொடுக்கணும். சோகம் என்னென்னா, இங்கே பல பேருக்கு அந்த டைம் இருக்கிறதில்ல. இருந்தாலும் சரியாக செலவு செய்கிறதில்ல. ஸோ குறைஞ்ச நேரத்தில் பல குழப்பம் தீரணுன்னா கவனத்தை ஃபுல்லாக வேலையில் செலுத்தணும். மற்ற மனுஷங்களோட போய் பேசுகிறது, பழகிறது அதெல்லாம் கூடாது. அப்படி வேலையில் மட்டும் கவனம் செலுத்தும்போது குழப்பங்கள் தீரும், மனசு தெளிவாகும். அந்த தெளிந்த மனசுலேருந்து வர அந்த ஒரு முடிவு அதிகபட்சம் சரியானதாக தான் இருக்கும்.
சூப்பராக சொன்னீங்க ஜி. தெளிவான ஒரு மனநிலை, அதில் எடுக்கிற அந்த முடிவு, பா மாசு ஜி, த பெஸ்ட் ஜி. எனக்கு என்ன தோணுதுன்னா, நம்ம பார்த்த வேலை அது உடுஜி, அது எப்படி இருந்தாலும் நமக்கு பிடிக்கல. பிஸ்னஸ் பண்ணி தோத்தாலும் என்ன ஜி இருக்குது, புதுசாக ஏதோ பண்ணோன்னு நம்ம பாட்டுக்கா போயிட்டு இருக்கலாம்ல. என்ன ஜி, கரெக்டு தானே? உங்ககிட்ட பேசுனதுல நான் கிளியர் ஆயிட்டேன் ஜி. ரொம்ப தேங்க்ஸ் ஜி. என்னை விட ஒருத்தவனுக்கு கிரிஞ்சா கிடச்சிருவான். சந்தோஷங்க. இந்த சந்தோஷம் தெளிவோட ஒரு அருமையான பாடலை கேட்போம். அதுக்கப்புறம் மீண்டும் ஷோ கண்டினியூ ஆகும். ஸ்டே டியூன்ட் வித் வைப் எஃப்எம் 103.6. வைப் பண்ணால் லைஃப் ஆகும். ஜோரு.